கருணாநிதி 3 பொண்டாட்டி கட்டினார், 4 பொண்டாட்டி கட்டினார். ஒருத்தியும் புகார் செய்யலையே. இந்த அம்மா வீட்டுக்கு ராத்திரிக்கு அந்த அம்மா வீட்ல, பகலைக்கு இந்த அம்மா வீட்லன்னு அவர் வாழ்க்கையை கழித்தார். சரி, ஒரு பெரிய முதலமைச்சருடைய மனைவியாக இருக்கிறோம் என்ற பெருமையை அனுபவித்தால் போதும் என்றுதான் அவர்கள் கருதினார்களே தவிர, அவள் யாருக்கு ஆசை நாயியாக இருப்பதும் அவளுடைய உரிமை. அவளுடைய உரிமைக்குள்ள நீ என்ன நுழைகிறாய் என்று நயினா நாகேந்திரன் மீது கடித்தார்களே. இப்பொழுது உலகமே சொல்லுகிறதே, அந்த பெண்ணே சொல்லுகிறாரே, என்னுடைய வாழ்க்கையை அவள் பாதித்து விட்டாள். நயினா நாகேந்திரன் சொன்னால் நீ கடிக்கிறாயே, இப்பொழுது நீ சொல், பெண்ணினுடைய உரிமையை நீ எப்படி பறிக்கலாம் என்று கனிமொழி கேட்க வேண்டியதானே. பறித்தது இன்னொரு பெண்ணினுடைய உரிமையை, ஆகவே கேட்க வராது. திமுகவை போல ஒரு அராஜகமான கட்சி, நாட்டை சுரண்டுகிற கட்சி, ஒரு திருட்டு கட்சி, நாட்டை களவாடுகின்ற கட்சி இன்னொன்று கிடையாது. ஆகவே இட் ஷுட் பி ரீப்ளேஸ்ட். அதில் ஒன்றும் கருத்து இதில் போய் இதுக்கு விஜயினுடைய மனைவி வழக்கு போடுவதற்கு இவர்கள் தூண்டுதல் என்று சொன்னால், இவன் இடையில் இருக்கிறவன் புரிந்து பேசுகிறானா? சோசியல் மீடியா காசுக்காக போகுது. ஆமாம், சோசியல் மீடியா என்ற நேர்மையான மீடியாவா? ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு மீடியாவும் யாருக்காவது ஆட்பட்டுருக்கிறார்கள். என்ன இவங்க ஆம்பளை கீப் வச்சுக்கிறது மாதிரி எல்லா அரசியல் கட்சி தலைவனும் இந்த மீடியாக்களை பிடிச்சி வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் தேசிய கட்சி முதலில் போடு, தமிழ் தாய் வாழ்த்த கடைசியில் போடு, அதை பண்ணு இதை பண்ணு, வேட்டியை தள்ளியில் கட்டிக்கோ, எதுக்கு வேட்டியை இடுப்பில் கட்டி இருக்கிறாய் என்றெல்லாம் ஒரு கவர்னர் கேட்டால், இந்த கவர்னரால் ஏற்படுகின்ற எரிச்சல் மோடியின் மீது திரும்புகிறது என்பதை பாஜக புரிந்து கொள்ளவில்லையே. இந்த ஆளை அடக்கி வைத்திருக்க வேண்டாமா? நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு நேர்காணல் நம்மளோட இணைஞ்சிருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு தன் உரிமை கழகம் தலைவர் திரு பல கருப்பையா அவர்கள். வணக்கம். ஸோ நேற்று நியூஸ் பார்த்தீங்களா? சொல்லு. என்ன நியூஸ்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா அவர்கள் விஜய் மேலே விவாகரத்து வழக்கு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விவாகரத்து வழக்குன்றது அவரோட அரசியல் வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது அவருடைய அந்த தோற்றத்தை, அரசியல் தோற்றத்தை கொஞ்சம் சிதைக்காது. பெண்களெல்லாம் ஒரு பெண்ணுக்கு நேரிடுகின்ற ஒரு வாழ்க்கை துயரத்தை தங்களுக்கு நேரிட்டதாக கொள்வார்கள். பெருவாரியான பெண்களுக்கு ஒரு மனைவியை வைத்து சிறப்பாக வாழவில்லை என்பது ஒரு குறையாக தெரியும். அது எல்லா மனிதர்களும் செய்கிறார். கருணாநிதி 3 பொண்டாட்டி கட்டிக்கினார், 4 பொண்டாட்டி கட்டிக்கினார். ஒருத்தியும் புகார் செய்யலையே. எல்லாரும் சரி சரி என்று இருந்தார்கள். இந்த அம்மா வீட்டுக்கு ராத்திரிக்கு அந்த அம்மா வீட்டில், பகலைக்கு இந்த அம்மா வீட்டிலின்னு அவர் வாழ்க்கையை கழித்தார். அது அவருடைய அரசியல். அதுக்கு காரணம் என்ன என்றால், தொடர்புடையவர்கள் அதை பற்றி புகார் இல்லை, தாங்கள் பாதிக்கப்பட்டதாக சொல்லவில்லை. சரி, ஒரு பெரிய முதலமைச்சருடைய மனைவியாக இருக்கிறோம் என்ற பெருமையை அனுபவித்தால் போதும் என்றுதான் அவர்கள் கருதினார்களே தவிர, என்னுடைய வாழ்க்கை பங்கை நீ கொஞ்சம் திருடி கொண்டு விட்டாய் என்று இவர்கள் கிளம்பியதில்லை. ஆனால் இது ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டதாக, இது பல ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டதாக, பல ஆண்டுகளாக தாங்கள் பிடித்திருப்பதாக சொல்வது என்பது, எனக்கு இதெல்லாம் இல்லை. எனக்கு விஜய்க்கு அரசியல் புரியவில்லை, கொள்கைகள் புரியவில்லை, தெளிவில்லை. அவர் திமுக வெற்றி பெறுவதற்கு பி டீமாக பயன்பட போகிறார் என்கின்ற அரசியல் பார்வை மட்டும்தான் எனக்கு உண்டு. அவர் பெண்டாட்டியோடு வாழ்ந்தாலும் சரி, ஆசை நாயியோடு வாழ்ந்தாலும் சரி, இதெல்லாம் அவர் சார்ந்தது. இதெல்லாம் எல்லாரும் செய்ததை நான் பார்த்துருக்கிறேன். ஜவஹர்லால் நேரு வாழ்க்கையில் கூட இதெல்லாம் இருந்திருக்கிறது. கருணாநிதி வாழ்க்கையில் வெளிப்படையாக இருந்தது. ஒருத்தியை மனைவி என்று, ஒருத்தியை துணைவி என்று என்னென்னவெல்லாம் சொல்லி சமாளிப்பார். மனைவி என்று சட்டபூர்வமாக சொன்னால் சட்டம் பாயும் என்பதற்காக என் மகளின் தாய் என்பார். இந்த இதெல்லாம் பம்மாத்தெல்லாம் செய்வார் நம்முடைய கருணாநிதி. ஆனால் உங்கள் வீடுகளில் உங்களுடைய பிள்ளை நான், ஒவ்வொரு வீட்டிலும் நான் இருக்கிறேன். தமிழ்நாடே நான் தான் தமிழ்நாடு என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொரு தாயும் என்னை போற்றுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகின்ற போது, தன்னை போன்ற ஒரு பெண்ணுக்கு தனக்கு நேரிட்டு விட்டதாக நினைப்பார்கள். இது ஒரு மனித இயல்பு. ஒரு பெண் ஒரு குடும்பத்தினுடைய அதிகாரத்தை, வாழ்க்கையை இழப்பதை அவர் பெரிதாக கருதுவார். பணம் இல்லை, காசு இல்லை, வறுமையில் இருக்கிறோம், ஒரு வேளை தான் சாப்பிடுகிறோம் என்பதை பெண் ஏற்றுக்கொள்வார். சரி, அவர் முயலுகிறார், என்னென்னவோ செய்கிறார், ஆனால் வாழ முடியவில்லை. அவர் என்ன செய்வார்? நம்மை பிடித்த விதி
என்று கருதி அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை இன்னொருத்தி பறித்துக் கொள்கிறார், தன் கண் முன்னாலேயே இவர் இன்னொருத்தியை கொஞ்சுகிறார் என்பதை ஏற்றுக்கொள்ள தவிப்பார்கள். நான் அதை பெரிதுபடுத்தவில்லை மற்றவர்கள் போல் இதை. ஆனால் நயினா நாகேந்திரன் சொன்னபோது மட்டும் எல்லாரும் பாய்ந்தீர்கள். முதல்ல வீட்டை கவனி, அப்புறம் நாட்டை கவனிக்கலாம் என்று சொன்னபோது இந்த கனிமொழிக்கு அவ்வளவு கோபம் வந்தது. எப்படி சொல்லலாம், ஒரு பெண்ணை அவமானப்படுத்தி விட்டாய். இப்ப அவ ஒரு பெண்ணை அவமானப்படுத்துகிறாள், எதற்கு என்ன சொல்லுவாய்? நான் சொல்லுகிறேன், நயினா நாகேந்திரன் இதை சொன்னபோது எந்த பெண்ணை தொடர்புபடுத்தி நீ சொன்னாயோ அந்த பெண்ணை அவமானப்படுத்தி விட்டாய், அவருடைய உரிமையை நீ பறித்து விட்டாய் என்று கனிமொழி பாய்ந்தார். கனிமொழிக்கு 3 தரமாவது திருமணம் செய்து கொள்வதுதான் பெண்ணுடைய உரிமை என்ற ஒரு 3 தரம் 2 தரம் திருமணம் செய்து கொள்வது பெண்ணினுடைய உரிமை என்கின்ற ஒரு ஐரோப்பிய கருத்துடையவர் அவர். நமக்கு அந்த பழக்கம் இல்லை, நம்முடைய குடும்பங்களிலும் இந்த பழக்கம் இல்லாததினால் நமக்கு அது வேறுபாடாக தெரியும். நம்முடைய தாய் எப்படி மணந்து கொண்டதில்லை, நம்முடைய மனைவி எப்படி மணந்து கொண்டதில்லை, நம்முடைய மகள் எப்படி மணந்து கொண்டதில்லை. ஆகவே வேறுபாடாக நமக்கு அது தெரியும். அவர்களெல்லாம் ஐரோப்பிய வாழ்க்கை முறை உடையவர்கள். 2 தரம் 3 தரம் அது எப்படி அந்த இன்னொரு பெண் அவள் யாருக்கு ஆசை நாயியாக இருப்பதும் அவளுடைய உரிமை, அவளுடைய உரிமைக்குள்ள நீ என்ன நுழைகிறாய் என்று நயினா நாகேந்திரன் மீது கடித்தார்களே. இப்பொழுது உலகமே சொல்லுகிறதே, அந்த பெண்ணே சொல்லுகிறாரே, என்னுடைய வாழ்க்கையை அவள் பாதித்து விட்டாள், என்னுடைய வாழ்க்கையை அவள் பிடுங்கி விட்டாள் என்று அந்த பெண் சொல்லுகிறாளே. நயினா நாகேந்திரன் சொன்னால் நீ கடிக்கிறாயே, இப்பொழுது நீ சொல், பெண்ணினுடைய உரிமையை நீ எப்படி பறிக்கலாம் என்று கனிமொழி கேட்க வேண்டியதானே. பறித்தது இன்னொரு பெண்ணினுடைய உரிமையை, ஆகவே கேட்க வராது. நான் சொல்லுவது புரிகிறதா? அதனாலே இதெல்லாம் எதுவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை முறை மணந்து கொண்டவளை கடைசி வரையிலும் பெருமையாக வைத்திருப்பது. சின்ன சின்ன விலகல்கள் பல மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கூட பெண் நோகுன்ற அளவுக்கு இருப்பதில்லை. எவ்வளவு சமரசப்படுத்தி பார்த்தும் ஒன்றும் சரியாக வரவில்லை என்ற பிறகு அந்த பெண் வெளியே வருகிறாள். இதை போய் திமுக தூண்டுகிறது என்று சொன்னால், திமுக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் 100க்கு 110 கருத்துடையவன் நான். திமுகவை போல ஒரு அராஜகமான கட்சி, நாட்டை சுரண்டுகிற கட்சி, ஒரு திருட்டு கட்சி, நாட்டை களவாடுகின்ற கட்சி இன்னொன்று கிடையாது. ஆகவே இட் ஷுட் பி ரீப்ளேஸ்ட். அதில் ஒன்றும் கருத்து இதில் போய் எதுக்கு விஜயினுடைய மனைவி வழக்கு போடுவதற்கு இவர்கள் தூண்டுதல் என்று சொன்னால், இவன் இடையில இருக்கிறவன் புரிந்து பேசுகிறானா? ஆனா அதுதான் சார் எல்லாருமே சொல்றாங்க. திமுகவோட பேர்ல தான் சங்கீதா விஜய் அவர்கள் வந்து இந்த கேஸ போட்டிருக்காங்க. அதுவும் கரெக்ட்டா எலக்ஷன் டைம்ல போட்டிருக்காங்க. திமுக குடும்பத்துல இருக்க ஒரு பெண் தான் இதுக்கு காரணம்ன்ற மாரி சில பேர்லாம் அவங்க கருத்துக்கள சொல்றாங்களே. இது எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் அறிவுகெட்டத்தனமான பேச்சு. எது செய்தாலும் மோடி தான் என்று ஸ்டாலின் சொல்வது போல. என்ன நடந்தாலும் மோடி தான். மோடி தான் எங்களுக்கு பணம் தர நிதி கமிஷன் நம்முடைய பணத்தை பகிர்கிறது. 41% மாநிலங்களுக்கு வர வேண்டும் என்றால் அந்த பணம் பகிர்ந்து வருகிறது. பெட்ரோலிலே உனக்கு பாதி வரி என்றால் உனக்கு வருகிறது. பத்திரப்பதிவு முழுவதும் உனக்கு என்றால் வருகிறது. அவன் வைத்திருக்கிற திட்டங்களுக்கு உள்ள பணத்தை உனக்கு தரமாட்டேன் என்று சொன்னால் அது நியாயம். ஏனென்றால் திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணம் திட்டத்துக்கு தான் செலவழிக்கப்பட வேண்டுமே தவிர, தேசிய கல்வி என்பதற்காக ஒதுக்கப்பட்டால் தேசிய கல்வியை நீ ஏற்றுக்கொண்டால் தான் அந்த பணம் 1800 கோடி ரூபாய் உனக்கு வரும். தேசிய கல்வியை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த பணம் உனக்கு வராது. விஸ்வகர்மாக்களுக்காக 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பது என்று பல கோடி ரூபாயை ஒதுக்கினார். நீ அந்த வாக்குகளெல்லாம் 22 ஜாதியும் மோடிக்கு போட்டு விடும் என்று சொல்லி அந்த பணத்தை வாங்க மறுத்தாய். அதை பற்றி வெளியே பேசுவதில்லையே ஏன்? அவர் இங்கே உள்ள கைவினை தொழிலாளர்களுக்கு இந்தியா முழுவதும் கொடுக்கிறார். அவர்கள் பொற்கொள்ளர், இரும்பு கொள்ளர், மண்பாண்டம் செய்கின்றவர், தச்சு வேலை செய்கின்றவர், எல்லோருக்கும் 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறார். அதை அவன் வாங்கி கொண்டால் உனக்கு என்ன வந்தது? நீயும் இன்னொரு 5 லட்சம் ரூபாய் கொடு. விஸ்வகர்மா ஜாதி பேரால் கொடுக்கிறார். ஜாதி தொழிலை செய்ய ஊக்குவிக்கிறார். இப்பொழுது நீ கொடுத்தாயே, அவன் அந்த ஜாதி தொழிலை செய்கிறானா, இல்லை மண்பாண்டம் செய்வதை விட்டு வெளியே வந்து விட்டானா? தச்சு தொழில் செய்வதை விட்டு வெளியே வந்து விட்டானா? நீ பெயரை மட்டும் மாற்றிக்கொண்டாயே தவிர கைவினை தொழிலாளர்களுக்காக வழங்குகிறேன் என்று சொன்னாயே தவிர வந்த பணத்தை ஏன் மறுத்தாய்? ஏன் அந்த பணத்தை நான் மறுத்தேன் என்று வெளியே சொல்ல வெட்கப்படுகிறாய்? ஆகவே எல்லாவற்றுக்கும் மோடி தான் காரணம் என்று இந்த ஸ்டாலின் சொல்வது போல எல்லாவற்றுக்கும் ஸ்டாலின் தான் காரணம் என்று விளங்காதவர்கள் சொல்லுகிறார்கள். சரியான அரசியல் பார்வை நம்முடைய நாட்டில் இல்லை. அதை உண்டாக்குவதற்குரிய தலைமைகள் இல்லை, அறிஞர்கள் இல்லை, யாரும் இல்லை. ரொம்ப கேவலமான படித்த இளைஞர்கள் மிகுந்திருக்கின்ற காலத்தில் கேவலமான அரசியல் தமிழ்நாட்டிலே நடக்கிறது. இல்லாவிட்டால் அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அந்த பெண் பல காலமாக பிரிந்திருக்கிறார். என்ன, அவர் மோதி பார்த்திருக்கிறார், சண்டையிட்டிருக்கிறார், விட்டு விட்டு வா, இதுவரை நடந்தது கூட பரவாயில்லை,
ஒரு பெண்ணை நாம் அப்படி சொல்ல மாட்டோம். ஒரு பெண் வேறொருவனோடு போனால் போகட்டும், நடந்த வாழ்க்கையை மறந்து விடுகிறேன் வா என்று சொல்ல மாட்டோம். ஆனால் அந்த பெண் சொல்லுகிறாள் பாருங்கள், நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், வா இனிமேலாவது நாம் சேர்ந்திருப்போம் என்று சொன்னால், எதற்கும் வரவில்லை என்றால் அந்த பெண் வழக்குக்கு போகிறாள். அவளுடைய கோபம் அவளுக்கு. அதை விட்டு அந்த பெண்ணுடைய கோபம் அவருக்கு. அதை விட்டு இதை திமுக தூண்டியது என்றால் அறிவான பேச்சா என்று கேட்கிறேன். திமுக இந்த மாதிரி அற்பத்தனங்களை செய்வதற்காக ஆட்சியை விட்டு அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம். நீ ஊழலான ஆட்சி நடத்துகிறாய், அந்த ஊழலை நியாயப்படுத்துவதற்கு முயலுகிறாய். நாட்டிலே இருக்கிறவனெல்லாம் ஒரு ஆட்சியினால் பெற வேண்டிய எந்த பயனையும் பெறவில்லை என்ன என்று உன்னுடைய போலீஸ் அடித்துக் கொள்ளுகிறது, மனிதர்களை லாக்கப்பில் அடித்துக் கொள்ளுகிறது. இதை கடுமையாக உன்னுடைய ஆட்சி கடுமையாக இருந்தால் எந்த அதிகாரியும் இதை செய்வதற்கு துணிய மாட்டான். நீ தப்பு செய்ய அவனிடம் சொல்லுவாய், அவன் பங்குக்கு ஒரு தப்பை செய்வான். ஆகவே இது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை, பார்வை இல்லை. இப்படிப்பட்ட பார்வைகள் தான் இருக்கின்றன. ஆனால் பொதுவாக எனக்கு இவர் என்ன செய்தார் அதில் எனக்கு ஒன்றும் அதனால் விஜய் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நான் கருதுகிறவன் இல்லை. ஆனால் பெண்கள் நினைப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பெண்கள் மனதில் ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை பறிக்கப்பட்டு விட்டது. அதை கொண்டு போய் வேறு எவளுக்கோ ஒருவனுக்கு கொடுக்குறான். நம்முடைய குடும்பத்தில் இப்படி நடந்தால் நாம் ஒப்புக்கொள்வோமா? இத்தகையவனா நம்மை ஆள வேண்டும் என்கின்ற கருத்து அவர்களுக்கு ஏற்படுவது 100க்கு 100 ஏற்படும். ஆனா நீங்க சொல்ற இந்த ஒரு வாதம் வந்து சோசியல் மீடியால அப்படியே வேற மாதிரியா இருக்கு. சோசியல் மீடியா காசுக்காக போகுது. ஆமா, சோசியல் மீடியா என்பது நேர்மையான மீடியாவா? ஆனா எல்லாரும் ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு மீடியாவும் யாருக்காவது ஆட்பட்டிருக்கிறார்கள். என்ன இவங்க ஆம்பளை கீப்பு வச்சுக்கிறது மாதிரி எல்லா அரசியல் கட்சி தலைவனும் இந்த மீடியாக்களை பிடிச்சி வச்சிருக்கேன். அதனால அதெல்லாம் இவர்கள் இந்த மீடியாக்களில் உருவாக்குகின்ற கருத்துக்கள் வெறும் பரபரப்புக்கானவை, அறிவுக்கானவே அல்ல. நான் சொல்லுகிறேன், ஜோசப் குரியன் என்கின்றவர் ஒரு மாநிலத்தின் உரிமைகள் குறித்த ஒரு குழுவுக்கு தலைமை தாங்கி ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். கருணாநிதி காலத்தில் ராஜமன்னார் கமிட்டி போடப்பட்டது. இவருடைய காலத்தில் இப்பொழுது ஒரு மாநில உரிமைகளுக்கான கமிட்டி போடப்பட்டிருக்கிறது. நான் தினமணிக்கு ஒரு கட்டுரை எழுதுவதற்காக இதை சிந்தித்து கொண்டிருந்தேன். நான் கேட்கிறேன், நீ மத்திய அரசாங்கத்தோடு பல காலம் ஆட்சியில் இருந்தாயே, எப்பொழுதாவது மாநிலங்களுக்கு கூடுதல் உரிமை கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி நீ அந்த மந்திரி சபையில் விவாதித்திருக்கிறாயா? இந்த உரிமைகளெல்லாம் கொடுக்கப்படவில்லை என்றால் உன்னோடு நான் ஏன் சேர வேண்டும் என்று கேட்டிருக்கிறாயா? இந்திரா காந்தி பிடுங்கி கொண்டு போன கல்வியை திரும்ப கொண்டு வந்திருக்கிறாயா? சுகாதாரத்துறையிலும் மத்திய அரசாங்கம் இறங்குகிறதே, என்னுடைய வேலையை நீ ஏன் பார்க்கிறாய் என்று எப்பொழுதும் அது கேட்டிருக்கிறாயா? 5 தடவை நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறீர்கள். வாஜ்பாய் அரசில் இருந்திருக்கிறீர்கள், காங்கிரஸ் அரசில் இருந்திருக்கிறீர்கள். 1,70,000 கோடியை அடித்து கனிமொழியும் ஆவண்ணா ராஜாவும் காங்கிரஸை கவிழ்த்தார்களே தவிர இந்த நாட்டுக்கான எந்த உரிமையாவது பெற்றிருந்தார்களா? நீ பதவியில் இருக்கிற போது, கேபினெட்டில் டெசிஷன் மேக்கராக இருக்கின்ற போது இதை செய்யாமல் இப்பொழுது சும்மா அறிக்கை வெளியிட்டு யாரையோ ஒரு ஆளை கூப்பிட்டு, குரியன் நீங்கள் ஒரு அறிக்கை கொடுங்கள் என்று சொன்னால் உடனே இதை ஒரு பேச்சாக பேசுவது, மோடி எங்களுடைய உரிமையை பறிக்க நினைக்கிறார், இந்த கவர்னர் இங்கே ரொம்ப ஆட்டம் போடுகிறார், எங்களை நிம்மதியாக தூங்க விட மாட்டேன் என்கிறார் என்றெல்லாம் பண்ண அந்த ஆள் ஒரு விளங்காத ஆள். நான் சொல்றேன், இந்த மோடி மேல ஏற்படுகின்ற பாதி எதிர்ப்புக்கு இந்த கவர்னர் தான் காரணம். ஆமா, என்ன உலகத்துல போய் வந்தே மாதரம் பாட்டை பாடு, இல்லைன்னா ஜனகணமன, அதெல்லாம் உன் வேலை இல்லை. உன் வேலை கவர்னர் உரை என்பது ஆட்சியினுடைய உரை. ஆட்சியினுடைய உரையை கவர்னர் படிப்பார். அவருடைய திட்டங்கள், நிதி ஒதுக்கீடுகள், இதை பற்றி நீ படிக்க போகிறாய். படித்து விட்டுவான். அதில் ஏதாவது மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக, தேசத்துக்கு எதிராக, பிரிவினைகளுக்கு ஆதரவாக ஏதாவது இருந்தால் நீ சொல்லி அதை நீங்க சொல்லலாம். ஏனென்றால் நான் படிக்கிறேன், அதை படிக்க மாட்டேன் என்று சொல்லலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் தேசிய கீதத்தை முதலில் போடு, தமிழ் தாய் வாழ்த்தை கடைசியில் போடு, அதை பண்ணு இதை பண்ணு, வேட்டியை தள்ளியில் கட்டிக்கொள், எதுக்கு வேட்டியை இடுப்பில் கட்டி இருக்கிறாய் என்றெல்லாம் ஒரு கவர்னர் கேட்டால், இந்த கவர்னரால் ஏற்படுகின்ற எரிச்சல் மோடியின் மீது திரும்புகிறது என்பதை பாஜகக்காரன் புரிந்து கொள்ளவில்லையே. இந்த ஆளை அடக்கி வைத்திருக்க வேண்டாமா? இவர் மீது வழக்கு போட்டு கோர்ட் தீர்ப்பு கவர்னருக்கு எதிராக சொன்னது, நீ எதற்காக எல்லா தீர்மானங்களையும் குண்டிக்கு கீழே போட்டு உட்கார்ந்து கொள்கிறாய் என்று சுப்ரீம் கோர்ட் கேட்டது. அவமானம் தானே? அப்படி கேட்பது மத்திய அரசாங்கத்தை கேட்பது மாதிரி தானே? யூ ஆர் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆகவே இதெல்லாம் புரியவில்லை.
உடனே பாஜகக்காரன் இவனை திட்டுகிறானே தவிர சம்பந்தம் இல்லாமல் மோடியின் மீது பழி போடுகிறார்கள். ஒரு அரசாங்கத்தில் நிதி இலாக்காக்கள் எல்லாவற்றையும் பிரிவினை செய்து வைத்திருக்கிறது. வேண்டுமென்றால் புதிய வரியை நீ உருவாக்கிக் கொள், உனக்கு அதுக்கான உரிமை இருக்கிறது. பத்திரத்துறை பிரிவு வருகிறது, பெட்ரோலிலிருந்து வருகிறது, கல்லிலிருந்து வருகிறது, சாராயத்திலிருந்து வருகிறது, ஏதோ ஒன்று செய்து கொள். ஆனால் ஒன்றும் இல்லாமல் எதற்கு எடுத்தாலும் அவனை பேசினான். அவன் மணிப்பூர், ஜார்க்கண்ட் எல்லாம் பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கிறான். இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தை எவ்வளவோ சிறப்பாக கொண்டு வந்து விட்டார்கள். நீ எல்லாம் ஆட்சி நடத்துகிறாய், 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்தியிருக்க, 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வைத்திருந்தாய். அதுக்கு மாதம் 80,000 ரூபாய் வட்டி கட்ட வேண்டும். அடுத்து வருகிற ஆட்சி கட்டி இதை நடத்த முடியுமா? முதலுக்கும் திருப்பி கொடுக்க வேண்டும். வட்டி மட்டும் 80,000 கட்ட வேண்டும். வட்டி மட்டும். எங்கேயாவது உலகத்தில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி மாதம் 1000 ரூபாய் வீட்டுக்கு கொடுப்பானா? மாதம் 3000 கொடுப்பானா? 2000 கொடுப்பானா? ஏடிஎம்கே வந்தால் 10,000 கொடுக்குறேன். அது வேற விஷயம். நீ செய்கிறத அவனும் செய்வான். அப்புறம் சரி வா, 2 பேரும் ஆளுக்கு ஒன்று, அப்புறம் போ, இது சரியாக வராது என்று மாற்றி சொன்னால் என்ன? அது வேற, இது எனக்கு தெரியாது, அது அவர்கள் கட்சி. அப்புறம் இதுதான் உன்னுடைய வாழ்க்கை முறை என்று நீ பழக்கி விட்டால் 5000க்கு 10,000 கொடுக்குறவன் ஆட்சிக்கு வருவானா மாட்டானா? அப்புறம் நீ 20,000 கொடு. அப்புறம் நம்ம மார்ட்டின் மாதிரி பரிசே கொடுக்காமல் பரிசீட்டு அடி. இந்த மாதிரி தானே நாடு போகும். ஆகவே இது எதிலும் முறை இல்லை என்று சொல்லுகிறேன். ஒன்றிலும் முறை இல்லை. இந்த ஆட்சி 12 கட்சிகள் கூட்டணி என்ற பெயராலே ஊமைகளாகிவிட்டன. அப்புறம் அது வளரவில்லை என்று சொல்கிறாய். வெட்கமா இல்லை காங்கிரஸுக்கு? நாங்கள் அதிகாரத்தில் பங்கு தந்தால் வளருவோம் என்று சொல்கிறாய். கட்சி நடத்தினால் வளருவாயா? அதிகாரத்தில் பங்கு வந்தால் வளருவாயா? அதிகாரத்தில் பங்கு வந்தால் என்ன செய்யலாம் என்றால், அந்த 10 மந்திரி அவனவன் துறையில் அடிக்கலாம், நீ 2 துறையை வாங்கி கொண்டு நீ அடிக்கலாம். இதானே இப்ப. அதாவது கொள்ளையை முழுமையாக நீ அடிக்காதே, எங்களுடைய வாக்கு வங்கியும் சேர்ந்துதான் நீ ஆட்சிக்கு வந்திருக்கிறாய். ஆகவே எங்களுடைய வாக்கு வங்கிக்கு ஏற்ப 2 மந்திரி பதவி வந்தால் நாங்கள் அந்த 2 துறையில் கொஞ்சம் சுரண்டிக் கொள்வோம். அந்த மாதிரி தான் காங்கிரஸ் கூட்டணி. அதுதான், வேற என்ன? நான் உள்பொருளை ஊகித்து சொல்கிறேன். ஐ இன்ஃபர், நான் உயிர்த்துணர்ந்து சொல்கிறேன். ரொம்ப பெரிய, நான் சொல்றேன், அடிமட்டத்தில் இறங்கி இந்த அரசை எதிர்த்து மக்களுக்கு விளக்கி இந்த ஆட்சி போக வேண்டும், மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி வர வேண்டும், காமராஜரை போல நாங்கள் ஆள்வோம் என்று சொன்னால் அதில் பொருள் இருக்கிறது. 2 மந்திரி பதவிதா என்று சொன்னால் 2 மந்திரி பதவி வந்தால் கட்சி வளர்ந்து விடுமா? நீ 2 மந்திரி பதவி எடுத்து கொள்ளையடிக்கும். எல்லாரும் கூட்டணி அரசுகளில் அதைத்தான் செய்வார். அந்தந்த மந்திரி அந்தந்த கட்சிக்கு அடித்து கொடுப்பான், அவனும் எடுத்துக்கொள்வான். இது என்ன கட்சி வளர்ப்பதற்குரிய வழியா? இது கட்சி வளர்ப்பதென்றால் களத்திற்கு வா. கூட்டணியோடு முடிந்து விட்டது. தேர்தலுக்கு பிறகு 5 ஆண்டுகள் சும்மா தானே இருக்கிறாய். அப்பொழுது கேள், உயர்நீதிமன்றமா உத்தரவிட வேண்டும், KN நேருவினுடைய வழக்கை எடுத்துக்கொள்ள சொல்லி தானாக ஏன் இந்த அரசு கையெழுத்து போட்டு கொடுத்து தப்பான மந்திரியை நீக்கவில்லை? தப்பான மந்திரி மீது வழக்கு தொடுக்கும்படி இவர்களே சொல்ல வேண்டியதற்கு பதிலாக ஏன் அதை மூடி மறைக்கிறார்கள்? இது உயர் நீதிமன்றமே கண்டித்து பேசுகிறது, இந்த வழக்கை எடு என்று. இப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாய். இப்படியே போய்கொண்டே இருப்பீர்கள். எந்த வழக்கையும் நடத்த விட மாட்டீர்கள். உங்களுடைய ஊழலை பாதுகாப்பதற்குரிய வகையில் நம்முடைய சட்டங்கள் அமைந்திருக்கின்றன. நாட்டில் கான்ஸ்டிடியூஷனை, அரசியல் சாசனத்தை எழுதியவர்களுக்கு அயோக்கியர்கள் நாடாளப் போகிறார்கள் என்பது தெரியாது. நேரு, சாஸ்திரி, வீடே இல்லாத பிரதம மந்திரி, மொரார்ஜி தேசாய் வாடகைக்கு குடியிருக்கிற பிரதம மந்திரி, இவர்கள் தான் இந்த நாட்டை, பாரத நாட்டை இன்னும் ஒரு 500 ஆண்டுகளுக்கு ஆழ்வார்கள் என்று நினைத்து அரசியல் சாசனம் எழுதியிருக்கிறார் அம்பேத்கர். புரியுதா? பூரா திருடன் பூராவும் அரசியலுக்கு வருவேன், பிறகு முழு கொள்ளை அடிப்பார்கள். நம்முடைய அரசியல் சாசனம் போதாததாக இருக்கும். நம்முடைய குற்றவியல் சட்டத்தால் டிஜிபி கையெழுத்து போடவில்லை என்றால் KN நேருவின் மீது வழக்கு போட முடியவில்லை. டிஜிபி அவருக்கு கீழே இருக்கிறார், முதலமைச்சருக்கு கீழே. அவருடைய தயவில் தான் இவருடைய உடுப்பு இருக்கிறது. ஆகவே இவர் போட மாட்டார். இவரும் கொள்ளையில் பங்கு பெறுகின்றவர்கள் தான். அதிகார வர்க்கமும் சேர்ந்து கொண்டு விட்டது இப்பொழுது. சரி, இந்த டிஜிபி கையெழுத்து போடவில்லை என்றால் உயர் நீதிமன்றம் குறுக்கிட்டு வழக்கு தொடு என்று சொல்கிறது. இவ்வளவு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு பிறகு பெஞ்சுக்கு போவார். இப்படியே போய்கொண்டே 30 ஆண்டுகளுக்கு வழக்கு நடந்த ஆவண ராஜாவினுடைய வழக்கு 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 2வது நீதிமன்றத்தில் தான் இருக்கிறது. தண்டிக்கப்பட்டால் இவர் போவார், தண்டிக்கப்படவில்லை என்றால் அவர் போவார். கடைசி வரையிலும், இவன் சாகிற வரையிலும் எவனும் தண்டனை பெற மாட்டான். இதானே நம்முடைய நாட்டினுடைய அரசியல். நான் கேட்கிறேன், இதையெல்லாம் எதிர்த்து பேசுகின்ற தன்மை நம்முடைய விஜய்க்கு இல்லை. சும்மா ஒரு நேருவை விலக்கு, நேரு அடித்து கொண்டாந்து உனக்கு தானே குடித்தான். வேட்டை நாய் முயலை பிடித்தது, வேட்டைக்காரன் காலில் கொண்டு வந்து தானே போட்டது.
அப்புறம் வேட்டை நாயை கொல்லு கொல்லு என்றால் வேட்டை நாயை எப்படி கொள்வான்? முயலை பிடிப்பதற்காக நான் வேட்டை நாயை வைத்திருக்கிறான். நேருவை அவர் வைத்திருப்பதே அடித்து கொண்டு வந்து தருவதற்காக தானே. அப்புறம் நேருவை விலக்கு என்றால் விலக்கி விடுவார். இந்த அரசியல் புரிய வேண்டாமா விஜய்க்கு? நான் வந்து குற்றவியல் சட்டத்தையே மாற்றுவேன், புதிய சட்டங்களை உருவாக்குவேன். ஆட்சியினர் பற்றிய குற்றங்கள் வந்தால் அந்த ஆட்சி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விசாரிக்க வேண்டும் என்கின்ற நிலையை எடுத்தறிந்து விட்டு மாற்று அமைப்பு விசாரிக்க வேண்டும் என்ற நிலையை நான் போடுவேன். என்னுடைய கட்சியில் ஒரு மந்திரி குற்றம் செய்தால் அவன் தண்டிக்கப்படுகின்றவனாக இருப்பானே தவிர அவனை காப்பாற்றுகின்றவனாக இருக்க மாட்டேன் என்று நீ என்றால் பேசியிருக்கிறாயா? சும்மா புரோ, நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நான், எல்லாம் பேசிவிட்டு போ. ஒரு பொம்பளையும் ஓட்டு போட மாட்டான் நீ வாழ்ந்திருக்க வாழ்க்கைக்கு. இதுதான் நடக்க போகுது. நீ கடைசியில் ஒரு 10% வாக்கை பிரித்து ஸ்டாலின் ஆட்சிக்கு வர உதவ போகிற. காங்கிரஸிலிருந்து சரி எவனும் வரவே மாட்டான். என்ன அவன் காங்கிரஸை உடைத்து விடுவார்கள். காங்கிரஸ் விஜயோடு வந்தால் விஜய் அதனுடைய பலனை பெற முடியாது. பானா சிதம்பரம், செல்வ பெருந்தகை எல்லாரும் சேர்ந்து மூப்பனார் ஒரு காங்கிரஸை உண்டாக்கி, நரசிம்மராவ் காங்கிரஸ் ஒரிஜினல் காங்கிரஸ், அதற்கு மாறாக சைக்கிள் காங்கிரஸ், மூப்பனார் காங்கிரஸ் என்பது போல சிதம்பரம், நம்ம செல்வ பெருந்தகை, திருநாவுக்கரசு எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்சி வைத்து விடுவார்கள். அப்புறம் மீதம் இருக்கிறது யார் இருப்பா? இந்த கரூர் எம்பி மாதிரி பொம்பளையில வச்சுக்கின்னு எந்த கட்சியை நடத்த முடியும்?